ஜெய் பீம். ஸோ அக்டோபர் 13 இன்றைக்கி வந்து அம்பேத்கரோட வாழ்க்கை வரலாறில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கர் ஈழ மாநாட்டில் தன்னை இந்து என்று அழைத்து கொள்ளும் ஒருவனாக இறக்கப் போவதில்லை அப்படிங்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து அறிவித்த நாள். இந்த வருடம் வந்து 1935 வருடம் வந்து அம்பேத்கர் வந்து ரொம்ப முக்கியமான வருஷம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த வருஷத்தில் தான் வரலாற்று சிறப்புமிக்க நிறைய விஷயங்கள் வந்து மதம் சார்ந்து அவர் பண்ணியிருக்கார். குறிப்பிட்ட அந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயில் நுழைவு போராட்டம், நாசிக்கில் நடந்த கோயில் நுழைவு போராட்டத்தை கைவிடும்படி பாபுராவ் கேக்வாட்டுக்கு வந்து கடிதம் எழுதுகிறார். அதாவது அம்பேத்கர் வந்து கோயில் நுழைவு போராட்டம் அப்படிங்கிறத காலாரம்பில் வந்து ஆரம்பத்தில் வந்து ஆதரிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஆதரவு மனநிலையில் கோயில் நுழையணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து விடுறார். ஸோ அதே வருஷத்தில் யஷ்வந்த் அம்பேத்கர் வந்து அந்த 1935, அதாவது யஷ்வந்த் அம்பேத்கர் அம்பேத்கரோட பையன், அவர் வந்து அந்த வருடம் வந்து ரொம்ப ஏழ்மையை வந்து எங்கள் குடும்பம் வந்து அனுபவிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதே வருடத்தில் தான் பாபா சாஹேப்போட இதயமாக இருந்த ரமாபாயும் வந்து மறைகிறாங்க. ஸோ திருப்பியும் வந்து அதுலேயுமே வந்து ஒரு மதம் சார்ந்த ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டுச்சு. விவேகானந்தர் மாதிரி வந்து அம்பேத்கர் வந்து சந்நியாசம் போக போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து அன்றைய காலகட்டங்களில் ஊடகங்கள் வந்து பரப்புச்சு. அதுக்கு ஆதரவாக அம்பேத்கர் வந்து ஒரு மொட்டை அடிச்சுட்டு ஒரு கஃபானி உடைய அணிஞ்சிக்கிட்டு ஒரு குச்சி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த புகைப்படங்கள் எல்லாமே வச்சு அவங்க வந்து பரப்புனாங்க. பட் ஆனால் அம்பேத்கர் வந்து அது வந்து தன்னோட ஒரு ஆயுர்வேத சிகிச்சைக்காக, அவருக்கு வந்து தலைவலி வந்து தீராத தலைவலிகள் வந்து கொப்பளங்கள்லாம் ஃபார்ம் ஆச்சு. அந்த கொப்பளங்கள் ஃபார்ம் ஆன காரணத்துக்காக அதுக்காக ஒரு ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாப்புல. அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் அவருக்கு வந்து மொட்டை அடிக்கப்பட்டுச்சு. ஸோ இந்த புகைப்படங்கள் எல்லாமே வந்து வெளியில் பத்திரிகைகளில் வர ஆரம்பிக்கவும் இவர் வந்து சன்னியாசம் போக போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பரப்பப்பட்டுச்சு. அதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு வினையூக்கியாக என்ன ஆச்சுன்னா, அம்பேத்கருமே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து விடுறாப்புல. பத்திரிகையில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பாம்பே கிரானிக்கல் அப்படிங்கிற பத்திரிகையில் என்ன சொல்கிறாருன்னா, பொது வாழ்க்கையிலேருந்து நான் வந்து விளங்குறேன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது ரமாபாய் வந்து மே மாதம் வந்து இறக்குறாங்க. ஜூன் மாதம் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அம்பேத்கர் வந்து விடுறாப்புல. ஐயையோ, இப்படிலாம் எல்லாருமே வந்து சனாதனவாதிகள்லாம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பெரிய கம்பேக் வந்து அம்பேத்கர் வந்து கொடுக்குறாரு. அதுதான் வந்து அக்டோபர் 13, அதாவது இன்றைக்கி ஒரு பெரிய கம்பேக் கொடுக்குறாரு. அது ஈழ மாநாட்டில் வந்து பேசுகிறாப்புல. கெடுவாய்ப்பாக நான் இந்துவாக பிறந்து விட்டேன், ஆனால் தன்னை இந்து என்று அழைக்கும் ஒருவனாக நான் இறக்கப் போவதில்லை. இது வந்து சிம்பிளாக வந்து எல்லா இடத்துலையுமே நான் இந்துவாக இறக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ கடைசியாக வந்து ஒரு பயோகிராஃபி, அதாவது இப்போ பார்ட் அப்படிங்கிற பயோகிராஃபியில் அசோக் கோபால் என்ன சொல்கிறாருன்னா, தனஞ்சயன் கீர் வந்து இங்கிலீஷில் அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு அம்பேத்கரோட வாழ்க்கை வரலாறு எழுதினார். அவர் வந்து ஐ வில் நாட் டை ஆஸ் எ இந்து அப்படின்ற மாதிரி எழுதிட்டாப்புல. அதையே நம்ம வந்து மியர் டிரான்ஸ்லேஷன் பண்ணி தன்னை, அதாவது இந்துவாக இருக்க மாட்டேன் அப்படின்னு வந்து நம்ம வந்து பண்ணிக்கிறோம். பட் ஆனால் வந்து அந்த காலகட்டங்களில் அப்போது ஈழ மாநாடு நடக்கும்போது தனஞ்சய கீருக்கு வந்து வெறும் ஒரு 18 வயசு தான் இருந்திருக்கும். அவரால் அது கலந்துருக்க முடியாது. அதனால் வந்து இது வந்து உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்பலை. ஸோ அந்த காலகட்டங்களில் அம்பேத்கர் நடத்தின ஜனதா பத்திரிகையில் இது குறித்து ஏதாவது தகவல்கள் இருக்கா அப்படின்னு நான் பார்த்தேன். அதுவுமே இல்லை. ஸோ நான் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பத்திரிகைகளில் தேடி பார்க்கும்போது, அதாவது விரித் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில் அம்பேத்கர் என்ன பேசினாரோ அதுவே இருந்துச்சு அப்படின்னாரு. இது நான் அவரை இன்டர்வியூ பண்ணும்போது என்கிட்ட சொன்னது. அதோட அந்த இன்டர்வியூவுமே எனக்கு எடுத்து காட்டினாப்புல. மே ஹிந்து மன்வந்த் மர்னார் நஹி, அதாவது தன்னை ஹிந்து என்று அழைத்து கொள்ளும் ஒருவனாக நான் இறக்கப் போவதில்லை அப்படிங்கிறது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா, வெறும் மதம் சார்ந்து மட்டுமே வந்து அம்பேத்கர் வந்து இதை வந்து பேசலை. பிறவி இழிவு அப்படிங்கிற விஷயம் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பேசினார். மிக முக்கியமாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் அம்பேத்கர் விடுறாரு இல்லையா ஈழ மாநாட்டுக்கு, அதுக்கப்புறம் வந்து எதிர்வினைகள் எல்லாமே வந்து ஒரு கடுமையான எதிர்வினைகள். திலகர் தன்னுடைய கேசரி பத்திரிகைகளில் வந்து அம்பேத்கர் வந்து மதமாற்ற பூச்சாண்டி காட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து விடுறாப்புல. காந்தி வந்து எதிர்த்து எழுதுகிறாரு, ராஜேந்திர பிரசாத் வந்து எதிர்த்து எழுதுகிறாங்க. இப்படி வந்து பலதரப்பட்ட மக்கள் அம்பேத்கருக்கு எதிராக வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. சாவர்கர் வந்து சொல்கிறாரு,
ஒரு 1000 பேரில் ஒரு 10 பேர் வந்து அம்பேத்கரை ஃபாலோ பண்ணுறாங்க. அதுவும் வந்து குறிப்பிட்டு அம்பேத்கரை வந்து ஒரு குறிப்பிட்ட சாதிக்குள்ளே அடைக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாப்புல. மகர்கள்லேயே 1000ல் 10 பேர் தான் வந்து அம்பேத்கரை ஃபாலோ பண்ணுறாங்க. இன்னும் 10 வருடங்களில் தீண்டாமை ஒழிந்துவிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல இந்து மதத்துலேருந்து. அப்போது இன்னை வரையும் இங்கே தீண்டாமைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ மதத்துக்குரிய இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து விட்டுறாரு மதமாற்றத்துக்கு எதிராக. ஸோ இப்படியான பலதரப்பட்ட விமர்சனங்கள் அவர் மேலே வரும்போது அடுத்த வருஷம் இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 1936ஆம் ஆண்டு மே மாதம், அதாவது ரமாபாய் இறந்த மாதத்தில் ஒரு வருஷம் ஆயிடுச்சு. அப்போ வந்து ரமாபாய் தாழ்வாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை வந்து கூட்டுறாப்புல. அந்த இடத்துல தான் விடுதலைக்கு என்ன வழி அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து விடப்பட்டது. அதுதான் வந்து இப்போ வந்து விடுதலைக்கு என்ன வழி அப்படிங்கிற புத்தகமாக வெளியாகிருக்கு. ஸோ அதில் வந்து அம்பேத்கர் கேட்ட கேள்விகள் வந்து ரொம்பவே முக்கியமானது. அதில் பார்த்திங்கன்னா மதம்தான் மனிதனுக்கானதே தவிர மனிதன் மதத்துக்கானவன் கிடையாது. உங்களுக்கு மனிதத்தன்மை வேண்டுமா, மதம் மாறுங்கள். உங்களுக்கு சமத்துவம் வேண்டுமா, மதம் மாறுங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயங்கரமான ஸ்டேட்மெண்ட் வந்து விடுறாப்புல. ஸோ அந்த உரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் நீண்ட உரை. ஸோ அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் கேட்குறாரு. உங்களுக்கு தண்ணி தராத மதத்தில் நீங்கள் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு கேட்குறாப்புல. உங்களை கோயிலுக்குள்ளே விடாத மதத்துக்கு நீங்கள் ஏன் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு படிப்பே தராத மதத்தில் நீ ஏன் இருக்கணும், சக மனிதனாக உன்னை கருதாத ஒரு மதத்தில் நீ ஏன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டை அந்த மாநாட்டில் தான் விடுறாப்புல. ஸோ இந்த மத மாற்ற இயக்கமாக அதை மாற்றணும் அப்படின்னு அம்பேத்கர் விருப்பப்படும் போது தீண்டத்தழகாத மக்கள், அதாவது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பட்டியல் மக்கள் எந்த அளவுக்கு தன்னை ஆதரவு தராங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் அந்த மாநாடு நடத்தினார். அந்த மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 35,000 பட்டியலின மக்கள் ஒன்று உண்டாங்க. ஸோ ஒரு தேசிய ஊடகத்திலேயே அது வந்து ஒரு பெரிய விவாதத்தை கிளப்பிச்சு. ஸோ மதமாற்றம் குறித்து, அதாவது வந்து பிறவி இழிவு நீங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டை அம்பேத்கர் வைத்த தினம்தான் இன்று. ஜெய் பீம்.